வணக்கம் ராமச்சந்திரன். வணக்கம் ஹரன். இப்போ நம்ம இந்த சிங்கப்பாதைன்ற புத்தகத்தை பற்றி பேச போகிறோம். இது நீங்கள் எழுதின புத்தகம். முதல்ல நீங்கள் யார், ஏன் இந்த புத்தகத்தை திடீர்னு எழுதினீங்க, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, ஏன் இந்த புத்தகம் திடீர்னு எழுதினீங்க? நல்லது. ஏன் இந்த புத்தகத்தை எழுதினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய தாத்தா, அதாவது அப்பாவுடைய அப்பா அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. ஆனால் சிறைக்கு செல்லாத தியாகி. அவரும் சுபாஷ் சந்திர போஸ் போல் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர். எங்களுக்கு ஊர் எங்கள் தாத்தா. அவருடைய பேர் தான் எனக்கு வச்சுருக்காங்க. என்னுடைய 22வது வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார். 93 வயது வரைக்கும். எங்களுக்கு ஊர் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் பிரம்மதேசம். அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் ஆம்பூர்னு இருக்குது. ஆம்பூர் தான் பழைய தினமணி ஆசிரியர் ஏஎன் சிவராமன் அவங்களுடைய ஊர். ஏஎன் சிவராமன் மூலமாக ராம்நாத் கோயங்காவோட எங்கள் தாத்தாவுக்கு பழக்கம் உண்டு. ராம்நாத் கோயங்கா வெடிகுண்டு கொடுத்து அதை வைத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி பாலத்தை தகர்ப்பதற்கு அவர் ஒரு முயற்சி ஒன்றை எடுத்தார். என்னுடைய தாத்தா இல்லை, ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. அது ஒரு 98 அடி வரைக்கும் அந்த திரியில் நெருப்பு போய் கடைசியில் அது அணைந்து போய்விட்டது. இந்த விஷயத்தை தான் ராசு நல்ல பெருமாள் என்கிற எழுத்தாளர் கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். ஏன்னா ராசு நல்ல பெருமாளுக்கும் எங்களுடைய ஊர் தான் ரங்கசமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாசமுத்திரத்தில் உண்டான ஒரு சின்ன கிராமம். அது முதலிருந்தே அவர் ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுனாலையும் அதுவும் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் இருந்ததுனாலையும் மிக சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த தலைவர்களை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் எனக்கு கொடுத்துருந்தார். நான் பிறந்தது 1970. எனக்கு இப்போ 54 வயதாகிறது. சரி சரி. இப்போ இந்த புத்தகம் உங்கள் தாத்தா சொன்னதுனால வந்த ஒரு ஆர்வத்தில், அதை தொடர்ந்து படித்ததுனால வந்த ஒரு ஆர்வத்தில் எழுதுறதா சொல்கிறீங்க? ஆமாம். இல்லைன்னா மற்றவங்கள மாதிரி எனக்கும் அகிம்சை முறையில் மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு நான் நம்பிக்கொண்டிருப்பேன். ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த அறியப்படாத மக்களை பற்றி அவர் சொன்னதுனால நான் அதை தேடி படிக்க ஆரம்பித்தேன். இல்லை, நான் கேட்டது இப்போ நீங்கள் திடீர்னு இந்த புத்தகத்தை இந்த சமயத்தில் எழுத வேண்டிய காரணம் என்ன? ஏதாவது ஹிடன் அஜெண்டா தான் இருக்கா, இல்லை பின்னாடி இருந்து யாராவது இந்த சமயத்தில் வரணும்? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு காந்தியை மட்டம் தட்டுறது அல்லது அகிம்சை போராட்டத்தை கொச்சைப்படுத்துறதுங்கிறது முழுமையாக செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை செஞ்சீங்கன்னு சொல்லலை, ஆனால் ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். இப்போ திடீர்னு ஆயுதம் வேண்டிய போராட்ட வரலாறு, நீங்கள் இவ்வளோ 20 வருஷமாக எனக்கு உங்களை தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தோடு வர்றீங்க, அது என்ன பின்னணி? வாட்ஸ் த ஹிடன் அஜெண்டா? சரி, வரலாறு அப்படிங்கிறது ஹரன் வெள்ளையாவோ கருப்பாவோ இருக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்போதுமே ஒரு சாம்பல் நிறத்தில் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்து தான் இருக்கிறது. ஒரே விஷயத்தை நம்ம எந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம், அந்த பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய கண்ணோட்டத்தை பொறுத்து நம்ம சரி தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது ரெண்டும் இல்லாமல் இதுக்கு நடுநிலைமையிலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். இந்த புத்தகத்தை எப்படி எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2019 வருஷம் ஜனவரி மாதம் 12வது நாள், அதாவது சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் என்று சவுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் லட்சுமண பெருமாள் ஒரு நியூஸ் போர்ட்டல் ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயத்துக்குள்ளே வந்தார். அது நான் ஒரே இந்தியா நியூஸ் சேனல். நான் பேசிக்கலாக ஐஎம் சுயம் சேவக். 10 வயதுலேருந்து நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சுயம் சேவக், இப்போவும் இருக்கேன். அப்போது பார்த்தீங்கன்னா இல்லை, நான் முடிச்சுக்கிறேன். இல்லை, ஒரு அஜெண்டாவும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா சங்கத்தினுடைய ஏகாத்மதா ஸ்தோத்திரத்தில் தினம் தினம் காந்தியை பற்றி பெருமையாகத்தான் சங்கத்தில் உண்டான மக்கள் பேசுவாங்க. அப்போது அந்த நியூஸ் போர்ட்டல் எழுதும்போது அதில் அன்றன்றைக்கு பிறந்த அல்லது அன்று மறைந்து போன ஒரு அறியப்படாத ஒருவரை பற்றி ஒரு தொடர் ஒன்று நான் எழுதிட்டு இருந்தேன். ஆமாம், அதில் எல்லாரை பற்றியுமே எழுதினோம். அது அரசியல் தலைவர்களை பற்றி எழுதியிருந்தேன். அது இராணுவ வீரர்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இராணுவ தளபதிகள் அல்லது பரமவீர் சக்ரா வாங்கியவர்களை பற்றி எழுதியிருந்தோம். ஆமாம், அது போக மிகப்பெரிய தொழில் அதிபர்களை பற்றி எழுதியிருந்தேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் அருணும் அவங்க முனைவர் உத்ரா துரைராஜனும் அதில் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. உத்ரா துரைராஜன் மேடம் அறிவியல் அறிஞர்களை பற்றி ஒரு தொடராக எழுதினாங்க. இது எதையுமே நாங்கள் ஒரு விஷயத்தில் எங்கே தெளிவாக இருந்தோம்னா, எதையும் கூகுளை பார்த்து எழுதுறது இல்லைங்கிறது நாங்கள் தெளிவாக இருந்தோம். நாங்கள் அதில் இதை போன்ற தலைவர்களை பற்றி நிறைய எழுதிட்டு இருந்தேன். அதன் பிறகு என்னாச்சுன்னா 2021, 22 கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 எபிசோடுக்கு மேலே அடுத்தடுத்த வாரம், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை கற்றுக்குள் களத்தில் இறங்க என்கின்ற ஒரு தொடர் காணொலி நிகழ்ச்சி ஒன்றை நானும்
திருப்பூரில் உண்டான என்னுடைய நண்பர் ஜோதி கணேசனுமா சேர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம். அதாவது ஈழம் பத்தி ஒரு புத்தகமும் இன்னொரு புத்தகமும். ஆமாம், திராவிட அரசியல் வரலாறு பற்றி அவர் எழுதியிருக்கார் இல்லையா, அவரும் நானும் சேர்ந்து அதை நடத்திட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்குமே ஹிடன் அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதனைகளை தமிழக மக்களுக்கு கொண்டு செல்வது. களத்தில் இருந்து அதை போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அங்கே பேசினாங்க. ஜடாயு, அரவிந்த் நீலகண்டன், இது போன்ற அறிஞர்கள் அவங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டார்கள். அதில் நான் 2 வாரம் பாரத தேசத்தின் உண்மையான வரலாறு அப்படின்னு 2 வாரம் நான் பேசினேன். ஒவ்வொரு மணி நேரம் வராப்பில் வரலாறு பதியப்பட்ட காலத்தில் தொடங்கி 1857ஆம் ஆண்டு வரை, அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் வரைக்கும் உண்டான காலகட்டத்தை ஒரு வாரமும், 1857லிருந்து 1947 வரை, அதாவது பாரதம் சுதந்திரம் அடைந்த அந்த ஒரு 90 ஆண்டு காலகட்டத்தில் நமக்கு இந்த மாதிரி ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தேன். அதை கேட்டவங்க நிறைய பேர் இது எல்லாமே புதுசாக இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது, இதை ஏன் ஒரு புத்தகமாக எழுதக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த புத்தகம். இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ உதாரணமாக இந்தியர்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும் காந்தியோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவர்கள் பலர் காந்தியோட பங்களிப்பை சிறுமைப்படுத்தி பேசுகிறாங்களோ அப்படிங்கிறது சந்தேகம் எனக்கே இருக்குது. இப்போ இந்த புத்தகம் வரும்பொழுது எனக்கு இயல்பாக எனக்கோ அல்லது ஒரு சாதாரண மக்களுக்கோ வரக்கூடிய சந்தேகம் என்னவா இருக்கும்னா, இந்த புத்தகத்தோட நோக்கம் காந்தியோட பங்களிப்பை குறைத்து மதிப்பிடுறதோ அல்லது மட்டம் தட்டுறதோ அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஒரு உண்மையான இந்துத்துவனாக இருந்தால், அதாவது ராஷ்ட்ரிய சுயம் சேவகில் சங்கத்தில் தயாரான ஒரு இந்துத்துவனாக இருந்தால் யாருடைய பங்களிப்பையும் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். இது முதல் கணக்கு. இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இந்த குறைத்து மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு ஒரு பெண்டுலத்தை கொண்டு போனீங்க வச்சிங்களேன், அது அதனுடைய ஆப்போசிட் எண்டுக்கு போகும். அது 2 பக்கம் போய் தான் அதனுடைய ஒரு சம நிலைமைக்கு வர முடியும். காந்தியினுடைய பங்களிப்பை இந்திய தேசத்தில் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனென்றால் பாரத தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போனது காந்தியினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். காந்திக்கு பின்னாடி பல லட்சம் பல கோடி மக்கள் அணி திரண்டார்கள். ஆயுதம் ஏந்தாமல் சத்தியாகிரகத்திலையும் அகிம்சை முறையிலையும் இந்த நாட்டுக்காக பலர் உழைத்தார்கள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எங்கள் அம்மா வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் காந்தியவாதிகள். இல்லை, கண்டிப்பாக காந்தியவாதிகள் நிறைய என்ன இல்லை, இந்த புத்தகத்தில் நீங்கள் பல இடங்கள்ல அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க காந்திய போராட்டம்லாம். ஆனால் இந்த புத்தகத்தில் இன்னொரு டோன் வந்துக்கிட்டே இருக்குது. காந்தி மேலே கோபம் இல்லை, ஆனால் காந்திய போராட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அளவுக்கு அதுக்கு பின்னாடி வந்த அரசு காந்திக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலங்கிற ஆதங்கம் தொடர்ந்து நின்றுட்டே இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1947 பாரத நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்த ஆயுதம் தாங்கிய போராளிகளுடைய வரிசையில் மிகப்பெரிய ஒரு வரிசையில் உண்டான மக்கள் இறந்து போயிருந்தாங்க. அவங்க யாரும் நாடு சுதந்திரம் அடைந்ததை பார்க்கல. இருந்தது 2 பேர் தான். ஒன்று அரவிந்தர், இன்னொன்று வீர சாவர்கர். அரவிந்தர் உங்களுக்கு தெரியும், அலிப்பூர் சதி வழக்குக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அவருக்கு கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்கிறதுன்னு அவர் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவருக்கு கீதையை போதித்தார் என்று சொல்லி உத்தரபிரதா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உத்தரபிரதாங்கிற இடத்துல அவருடைய பேச்சு ஒரு முக்கியமான ஒரு பேச்சு. அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரேடியாக அவர் ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு போயிடுறாரு. அதில் தான் அரவிந்தரோட பழகினவங்க என்ன எழுதுறாங்கன்னா, நிறமாக இருந்த அரவிந்தர் அந்த யோக சாதனையின் மூலமாக அவருடைய உடல் தங்க நிறம் மாதிரி மாறித்து அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறாங்க. அவர் அந்த அலிப்பூர் சதி வழக்குக்கு பிறகு பெரும் அளவில் சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவருக்கு என்ன தோணுதுன்னா, கட்டாயமாக நாடு சுதந்திரம் அடைஞ்சிரும், ஆனால் இந்த நாட்டினுடைய ஆன்மாவை தட்டி எழுப்புவதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறது. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடு விடுதலை அடைஞ்சிரும், ஆனால் மக்கள் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நல்லன்னு தமிழ் சொல்லும். அப்போது மக்கள் நல்லவர்களாக இருக்கணும், மக்களுக்கு ஒரு உயர்ந்த சித்தாந்தங்கள் இருக்கணும், உயரிய குறிக்கோள்கள் இருக்கணும், அதுக்கு ஆன்ம சாதனை வேண்டும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் போயிடுறாரு. வீர சாவர்கர் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் அதன் பிறகு ரத்னாகிரி மாவட்டத்தை தாண்டி வெளியில் போகக்கூடாதுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுப்பாடு வந்ததுக்கு பிறகும் அவரை தொடர்ந்து ஆங்கில அரசு அவரை வேவு பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால அவர் மிகப்பெரிய அளவில் சோஷியல் ரீஃபார்முக்கு அவர் பெரிய லெவலில் அவர் போகிறாரு. இதுக்கு நடுவுலையுமே பல பேர போராளிகள் அவரை நேரில் பார்த்துருக்காங்க, அவருடைய எடுத்திருக்காரு.
என்ன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காந்தியினுடைய கொலையை தொடர்ந்து வீர சாவர்கரை வந்து அந்த கொலையில வந்து சம்பந்தப்படுத்தி அவரை சிறையில் போட்டு அவருடைய பங்களிப்பை ஒரு பக்கமும் இல்லாமல் இந்த அரசாங்கம் செய்தது அப்படிங்கிறது இது உண்மை. இது வந்து நான் எதையும் கூட்டியோ குறைச்சலோ நான் சொல்லலை. மீண்டும் சொல்கிறேன், தனி மனிதர்களுக்கு உண்டான நீதியும் தர்மமும் அரச தர்மமும் வேற. நம்ம பண்றது ரைட்டு தப்புன்னு நம்ம பார்க்கறதுக்கும் ஒரு அரசர்கள் பண்ணக்கூடியதுக்கு உண்டானதுக்கும் உண்டான விஷயங்கள் வந்து மொத்தமாக வேறங்கிறத நான் ஏற்றுக்கொண்டு நான் இதை சொல்கிறேன். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்களுக்கு ஒரு கண்டிஷன் வருது. இதை வந்து நம்ம கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை முறையில் நம்ம வந்து இந்த சுதந்திரத்தை பெற்றோம் அப்படின்னு காமிக்க வேண்டிய ஒரு நேரேட்டிவை செட் பண்ண வேண்டிய ஒரு கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக உங்களுக்கு வருது. அதனாலே இந்த பல காங்கிரஸ் காந்தி தொடர்புனால அவங்க அதை அப்படி யோசிச்சு இருந்திருக்காங்களா? நாளைக்கு வந்து காங்கிரஸ் தொடர்ந்து இருக்க போது, ஸோ அப்போ இந்த வெற்றியெல்லாம் நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்தால் தான் நம்ம எப்போ வேணால் என்கேஷ் பண்ண முடியும்ன்றது அப்படிங்க. அதுவும் ஒரு காரணம். அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது, அதுவும் ஒரு காரணம். அப்படி அவர்கள் வந்து அந்த ஒரு நேரேட்டிவை செட் பண்ண வேண்டிய ஒரு கண்ணுக்கு வருதுனால இந்த வீரர்களை வந்து பல பேரை வந்து அவங்க வந்து கண்டுக்காமலே விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த வீரர்கள் பலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாடு சுதந்திரம் அடையும், நம்ம வந்து மந்திரி ஆகணும், நம்ம வந்து ஒரு ஆட்சிக்கு வரணும், நம்ம பல கோடி ரூபா ஊழல் செஞ்சு சம்பாதிக்கணுங்கிற அபிப்பிராயம் இல்லை. அவங்க வந்து இது என்னுடைய சுதர்மம், இந்த நாடு அடிமைத்தலையில் இருக்கிறது, இந்த நாட்டை விடுதலை செய்ய வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க. அதனால அதுக்கு உண்டான கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. இதே போல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐஐடி கரக்பூர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சிறைச்சாலை இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த சிறைச்சாலைக்குள்ளே உண்டான போராட்ட வீரர்களை வந்து அன்றைக்கு இருந்த ஆங்கில அரசு அடித்து கொன்றது. அது ஒரு விஷயம் அங்கே நடந்தது. அந்த சிறைச்சாலையும் இடித்து தகர்க்கப்பட்டு அங்கே வந்து ஐஐடி கரக்பூர் இன்னைக்கு வந்து இருக்கு. இது போல எப்படி ஒரு அரசாங்கம் வந்து அந்த ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக ஆயுத ஏந்தி போராடுகளோட தடத்தை அழிக்குதுன்னு சொல்றீங்களா? நான் வந்து நடந்த உண்மைகளை சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணுங்கிறது உங்களுடைய விருப்பம். நான் எதையுமே சொல்லலை. இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் வந்து பேசுகிறேன். இந்த புத்தகத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய வீரர்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, எங்கே கொண்டு வந்து முடிக்கிறீங்க, கிட்டத்தட்ட யாரெல்லாம் எல்லாரையுமே கவர் பண்ணியிருக்கீங்களா? என்ன மாதிரி இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் சரி வடிவமைச்சிருக்கீங்க? இது வந்து அந்த கால வரிசைப்படியே வந்து எடுத்திருக்கோம். இது வந்து 1857 முதல் இந்திய சுதந்திர போர் முடிந்ததிலிருந்து ஆரம்பித்து நம்ம வந்து பண்ணுறோம். இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில இராணுவத்துக்குள்ள சுதந்திர உணர்ச்சியை ஊட்டி அந்த இராணுவத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக திருப்புறது, இந்தியர்களுடைய எடுத்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. இதுதான் ஒன் லைன் ஆஃப் த ஸ்டோரி. அது யார் யார் என்னென்ன பண்ணினாங்க அப்படின்ட்டுன்னு இதை ஆரம்பிக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாசுதேவ் பல்வந்த பருக்கையை பற்றி எழுதுகிறோம். அதுக்கு அடுத்தாப்புல வந்து சாபேர்கர் சகோதரரை பற்றி எழுதுகிறோம். ஆனால் இது ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்சுவலாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நடந்துன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தாப்புல ஆரம்பிக்கிறது சாவர்கர்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் சாவர்கர், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஷ்பிகாரி போஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான வீரர்களாக இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹரன், இந்த போராட்டம்ங்கிறது வந்து பாரத நாட்டுக்குள்ளே மட்டும் நடக்கலை. இது வந்து ஆமாம், இந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து போராடி இருக்காங்க. அவங்க வந்து பாரசீகத்தில், அதாவது இன்றைய ஈராக்கை வந்து அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கிலாந்துக்குள்ள அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அமெரிக்காவில் ஷாமாஜி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து வேலை பார்த்துருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து வேலை பார்த்துருக்காங்க, ஜப்பான்லேருந்து வேலை பார்த்துருக்காங்க. இது போல் இன்னொன்று என்னென்னா, இந்த வீரர்களுக்கு நடுவில் ஒரு ஒழுங்கான ஒரு தொடர்பும் இருந்திருக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் சொல்லக்கூடிய பல குழுக்களா இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த ஒரு கரெக்டான ஒரு இது இருந்திருக்கு. அதாவது நம்ம என்ன பண்றோம், இவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன படிக்கிறோம், அதை எப்படி அடுத்தவங்களுக்கு கொண்டு போகிறதுங்கிற ஒரு நெட்வொர்க் கரெக்டா இருக்கு. ஆமா, இது போக இன்னொன்று அந்த புத்தகத்துல தெளிவா வந்திருக்கு. ஆமா, இது போக இன்னொன்று என்னன்னா, இவங்க ஏதோ வந்து துப்பாக்கி எடுத்தாங்க, 4 பேரை சுட்டாங்க, கொன்னாங்கிற கணக்குல இல்லை. அந்த வன்முறை அப்படிங்கிறது மிக சில இடங்கள்ல மட்டும்தான் அது வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு இலக்க நோக்கி அதை பண்ணி. ஆமா, அத்தனை பேரையும் 100 பேரை கொன்னோம் அப்படின்ற மாதிரிலாம். ஆமா, இது வந்து அந்த குறி தவறி சில பொதுமக்கள் இறந்து போயிருக்கலாமே தவிர அந்த குறி வைக்கப்பட்டது குறிப்பிட்ட ஆட்களை பொருத்தி. இதே போல பாத்தீங்கன்னா, இங்க இருந்த ஆங்கிலேயருடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மனைவி குழந்தைகளை இவங்க ஒரு இடத்துலையும் குறி வைக்கல. இவங்க வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆங்கில அதிகாரிகளை குறி வச்சிருக்காங்க. அல்லது இந்தியர்கள்ல யார் அவங்களுக்கு உளவு சொன்னாங்களோ, அவங்களுக்காக வேலை பார்த்தாங்களோ, அவங்கள வந்து இவங்க கொண்டு இருக்காங்க. இது பத்தி மட்டும்தான் நம்ம இந்த புத்தகத்துல வந்து எழுதியிருக்கோம். இது ஒரு முழுமையான புத்தகம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால்
இதில் பலருடைய வாழ்க்கை வந்து இன்னும் வந்து அது டாக்குமெண்ட் பண்ணப்படலை, அது வந்து ஆதாரப்பூர்வமாக எழுதப்படவில்லை. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நான் என்னுடைய தாத்தா பற்றி பேசும்போது இது எங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். 21 வயசு வரைக்கும் அவர் இருந்திருந்தாருன்னா இது வந்து அவர்கிட்ட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கணும், நிறைய விட்டுட்டேங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஆட்கள் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றின உண்டான முழுமையான ஒரு புரிதல் நமக்கு இன்னும் வரல. அதனுடைய ஒரு ஆரம்ப காலகட்டமாக இந்த புத்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் பலர் எழுதினாங்கன்னா இன்னும் பல்வேறு இடத்துல உண்டானதை பற்றி நமக்கு இன்னும் விஷயங்கள் தெரிய வரும். சரி, இந்த 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 புத்தகம் மூலமாக நீங்கள் சொல்ல வரக்கூடிய அல்லது சொல்ல நினைத்த விஷயம் என்ன, அது கரெக்டாக கன்வே ஆயிருக்கா? கரெக்டாக கன்வே ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஹரன். ஏனென்றால் வந்து அந்த அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்கின்ற பேர் இயக்கம், அதாவது நான் சொல்றது வந்து இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் இல்லை, இந்த காங்கிரஸ் வந்து 1960 ஆமாம் கம்யூனிஸ்ட பற்றி வரும்பொழுது அன்னைக்கு எத்தனையோ கம்யூனிஸ்டுகள் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகளோட நம்ம அவங்கள குழப்பிக் கொள்ள கூடாது. இதுவும் ஏன்னா 1967 68க்கு அப்புறம் இந்த காங்கிரஸ் உடைந்ததுக்கு அப்புறம் உண்டான காங்கிரஸ் பத்தி பேசல, நான் முன்னாடி இருந்த காங்கிரஸை பத்தி பேசுகிறேன். இந்த பேரியக்கத்துக்குள்ள எல்லாருமே இருந்தாங்க. அதாவது வலதுசாரி சிந்தனையில் உண்டானவங்க இருந்தாங்க, சோசியலிஸ்ட் மக்கள் இருந்தாங்க, இடதுசாரி சிந்தனையில் இருந்தவங்க இருக்காங்க, ஹார்ட்கோர் ஹிந்துத்துவர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடையாக அன்றைய காங்கிரஸ் பேரியக்கம் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, இந்த பல போராட்ட வீரர்களும் காங்கிரஸில் வேலை பார்த்துருக்காங்க. எப்போ அவங்க வெளியில் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி ஆரம்பிக்கிறாரு 1919. சௌரி சௌராவில் நடந்த வன்முறையை முன்னிட்டு அவர் அதை வந்து விட்ரா பண்ணுறாரு. அப்போ தான் இந்த பல மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இனிமேல் காந்தியை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு போராட்ட பாதைக்கு மாறுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து மனு போட்டு ஒவ்வொன்றையா மெல்ல செய்யக்கூடிய இயக்கம் நமக்கு இந்த தீவிரப்படுத்தணுன்ற எண்ணம் உள்ள. இதனுடைய கடைசி காலகட்டம் தான் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி என்று சொல்லக்கூடிய ஆமாம், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். அப்போ தான் ஆங்கிலேயர்களுக்கு தெரியுது இந்த நாட்டினுடைய இராணுவம் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை அப்படின்னு தெரியுது. அதன் பிறகு அந்த ஐஎன்ஏ ட்ரையல் நடக்குது செங்கோட்டையில். அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கப்பல் படையினுடைய ஒரு புரட்சி நடக்குது. இந்தியா பாரத தேசத்தில் உண்டான எல்லா கப்பல் படை தளங்களும் ஒரே நேரத்தில் வந்து புரட்சிக்கு போகிறாங்க. அது கராச்சியிலேருந்து ஆரம்பித்து கராச்சி, அந்த பக்கம் வந்து பாம்பே, அப்புறம் வந்து கல்கட்டா, அப்புறம் வந்து உங்களுக்கு விசாகப்பட்டினம் என்று முழுமையாக இந்த மொத்தமாக அந்த கப்பல் படை வந்து புரட்சிக்கு போகும்போது தான் இனி இந்த நாட்டை நம்மால் ஆள முடியாது என்று தெரிந்து கொண்டு ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில போறதுன்னு ஒரு அபிப்பிராயத்துக்குள்ள வராங்க. அப்ப இந்திய சுதந்திரம் கிடைச்சதுல இவங்களோட போராட்டமும் இவங்களோட பங்களிப்பும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஆமா. ஆனா அவங்க ஒரு தீவிரவாத குழுக்களோட பேசுறதை விட காந்தியோடையும் மக்கள் செல்வாக்களோடையும் பேசுறது ஆங்கிலேய அரசுக்கு ஈஸியா இருந்தது. அதனால கண்டிப்பா அவர் மூலமா நமக்கு இது கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு நம்ம போக முடியும். சரி, இப்போ இந்த புத்தகத்துல வந்து தமிழ்நாட்டை பத்த குறிப்பு ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டில் பற்றிய குறிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே இருக்கிறது யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இங்கே வந்து வஉசியை பற்றியோ பாரதியை பற்றியோ நான் எழுதலை, ஏன்னா இவங்களை பற்றி நிறைய தெரியும். ஆனால் வஉசி வந்து அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, இந்த நாட்டை வந்து இவங்க பொருளாதார ரீதியாக அடிமைப்படுத்தினார்கள். அதனால பொருளாதார ரீதியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கப்பல் ஓட்டுறாரு, இந்த வேலையெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஆனால் இவங்களை பற்றி தெரியுங்கிறதுனால நான் எழுதலை. நான் இதில் எழுதியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாவேசையரை பற்றி எழுதியிருக்கேன். ஏன்னா வாவேசையர் வந்து சாவர்கரோட லண்டன் ஹவுஸில் இருந்து அவர் வேலை பார்த்தவர். அதன் பிறகு ஆமாம், அதன் பிறகு அங்கேருந்து இங்கே வந்து கடைசியில் வந்து அவர் காந்திய வழியில் வந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவாவை பற்றி நம்ம எழுதியிருக்கோம். சுப்பிரமணிய சிவாவை பற்றி பொதுவாக மக்களுக்கு பெரிய அளவில் தெரியாதுங்கிறதுக்காக சுப்பிரமணிய சிவாவை பற்றி எழுதியிருக்கேன். எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றி எழுதியிருக்கேன். ஏன்னா அவர் தான் வாஞ்சிநாதனோட சேர்ந்து ஆஷ் கொலைக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்னொன்று மண்டயம் திருமலையாச்சாரியா அப்படின்னு சொல்லி ஒருவர், இந்த புகழ்பெற்ற மண்டயம் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து பாரதியோடலாம் ஒர்க் பண்ணவர். அவரும் வந்து இங்கே இந்தியா ஹவுஸுக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் மேடம் காமாவோட இருக்கார். உலகனுடைய பல்வேறு நாடுகளில் அவர் வந்து சுற்றி திரியிறாரு. பல்வேறு இடத்துல இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இதேமாதிரி ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை, அவர் வந்து திருவனந்தபுரம்னு சொன்னாலும் அவர் ஆக்சுவலாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதை மாதிரி உண்டானவங்களை பற்றி இங்கே எழுதியிருக்கு. ஸோ இதில் மிஸ் பண்ணுறதுன்னு எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாரையும் கவர் பண்ணி எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஓகே, மிக்க நன்றி. இப்போ ரொம்ப நாள் கேட்ட கேள்விகள்லாம் கரெக்டாக ரொம்ப தெளிவாக இந்த குழப்பம் மூலமாக பதில் சொன்னார். ரொம்ப முக்கியமான புத்தகம். நான் படித்தப்போ இனி வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படைச்ச புத்தகங்களில் இதுவும் ஒன்று.
கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். பல தகவல்கள் இதில் திரட்டப்பட்டிருக்கு. பல இடங்கள்லேருந்து தகவல் எடுத்து சேர்த்து எழுதியிருக்கிறாரு. பல ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சிகளையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதாரம் இல்லாமல் ஒரு வரி கூட இந்த புத்தகத்தில் எழுதப்படலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமாக நான் நினைக்கிறது, காந்திய போராட்டத்தை எங்கேயுமே ஒரு கொச்சப்படுத்தலை. இவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம். அதில் ஒன்று அகிம்சை போராட்டம், அதில் இன்னொன்று ஆயுதம் ஏந்திய போராட்டம். இவர் எடுத்துக்கிட்டது ஆயுதம் ஏந்தி போராட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க அவங்க போராடினாங்கன்றதை. ஏன்னா காந்திய போராட்டம் பேசப்பட்ட அளவு ஆயுதம் ஏந்தி போராடியவர்களோட வரலாறு இங்கே பேசப்படலைங்கிறது நிதர்சனம். ஏன்னா இதில் வரக்கூடிய பல பேர் இறந்துருக்கிறாங்க. எப்படி இறந்துருக்காங்கன்னா, சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, தூக்கில் தொங்கி இறந்துருக்கிறாங்க, ஜெயிலில் இருந்து காசனை வந்து இறந்துருக்கிறாங்க. இவங்களை பற்றின பேர் கூட நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவே பேர் வந்து காந்திய போராட்டம் போய் சேர்ந்த அளவுக்கு இது சேரலை. தமிழ்நாட்டில் ரொம்ப மோசம். அதனால் இந்த புத்தகம் தமிழில் வந்தது, இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தயவுசெய்து வாங்கி படிங்க. நன்றி.